அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்று முன் கிடைத்த ஒரு முக்கிய அப்டேட். 7 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. வானிலை ஆய்வு மையம் கொடுத்த ஒரு முக்கிய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இது குறிப்பாக எந்தெந்த அளவுக்கு கனமழை தரப்புக்கு தான் இந்த செய்தி குறிப்பில் பிரீஃபாக மற்றும் சுருக்கமாக பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஒரு குறிப்பாக 1.5 நிமிடம் அல்லது 2 நிமிடம் வீடியோவாக தான் இருக்கும். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு வந்து 3 நிமிஷம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் கடந்த சில நாட்களாகவே நிலவி வந்த கடும் வெயிலினுடைய இடையே நள்ளிரவில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. ஸோ வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு இடத்துல மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்ல வந்த இந்த நிலையில் தான் குறிப்பாக 7 மாவட்டங்களுக்கு வந்து ஒரு மழை அளவு இருக்க போய் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் பொறுத்த மட்டும் பார்த்தோன்னா தியாகராய நகர், மாம்பலம் மற்றும் ஈக்காட்டுத்தாங்கல் போன்ற சென்னையுடைய முக்கிய இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. அதே போன்று ஆவடி, அம்பத்தூர், பூந்தமல்லி, அனகாபுத்தூர் மற்றும் தாம்பரம் உள்ளிட்ட புறநகர் பகுதியில் பரவலாக மழை பெய்து வந்ததாக நமக்கு ஏற்கனவே தெரிந்த இந்த நிலையில் தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதோடு வானிலை ஆய்வு மையத்தினுடைய கணிப்புப்படி நேற்று பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி நகருடைய சில பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஸோ சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த மட்டும் 32.3 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்த மட்டும் 24.7 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. சென்னையுடைய தவிர்த்து தமிழகத்தினுடைய டெல்டா மாவட்டங்களில் வரும் நாட்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தான் சென்னையினுடைய மண்டல ஆய்வு மையம் வெளியிட்ட இந்த அறிக்கையில் காலை 7 மணியில் வெளியிட்ட இந்த முன்னறிவிப்பின்படி தமிழகத்தினுடைய சில மாவட்டங்களில் மழை இன்றும் இடியுடன் கூடிய மின்னல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சொல்ல வராங்க. அதன்படி இன்று காலை 10 மணி முதல் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம் மற்றும் ஆகிய 4 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்ல வராங்க. இதன் காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேங்கும் மற்றும் போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால் வாகன ஓட்டிகள் கவனமுடன் இருக்க வேண்டும் அப்படின்ட்டும் எச்சரிக்கப்பட்டதாக சொல்ல வராங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.